பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலிருந்து 63ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உடைந்து போன வாழ்க்கையில் இயேசு வரும்போது. நாம் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பூமியில் அல்லது உடைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகள் உடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது, அஸ்திபாரங்கள் கூட உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அந்த முதலாவதாக ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவை அல்லது ஒரு இழப்பை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ யாருமே சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட உடைக்கப்படவில்லை என்று. ஏன்னா இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட உலகத்தில் தான் உடைந்து போன ஒரு நபர்களாக இந்த பூமியில் நாம் வருகிறோம். அப்போது அந்த முதல் பாவம், ஒரிஜினல் சின், நம்ம எல்லாரையுமே பல்வேறு வகைகளில் கண்டிப்பாக பாதிச்சிருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு வித்தியாசமாக காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தில் நம்ம வாழும்போது மற்றவர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக அல்லது நம்முடைய இயலாமையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படுகிறது. அப்போ இந்த சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு எழுதுங்க, லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கமாக என்ன பண்ணிகிட்டே போகலாம், எழுதி கொண்டே போகலாம். அவ்வளவு அதிகமாக இந்த பூமியில் பிரச்சனைகள் கூடிவிட்டது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன என்று சொல்லும்போது நம்ம பக்கமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் தீர்வு ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு நபர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அது எப்படி முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லி, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னவென்றால், அல்லது அந்த வேர், எல்லா பிரச்சனையுடைய ரூட் ப்ராப்ளம் என்னவென்றால் பாவம்தான். அப்போ இயேசு இந்த பூமியில் எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக அவர் எடுத்து போடவில்லை. எல்லா பிரச்சனைகளுடைய வேர் என்ன? பாவம். அதை தெரிந்து கொண்டு அந்த பாவத்தை மாத்திரம் இயேசு என்ன பண்ணார்? அவர் சிலுவையில் சுமந்தார். அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில், நம்ம சூழ்நிலையில், உறவுகளில் வரும்போது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் அதை மறுரூபப்படுத்த முடியும். ஏனென்றால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுடைய வேறாகிய பாவத்தை அவர் சிலுவையில் ஆணி அடித்தார், பாவத்தை அவர் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் கூட இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சமுதாயத்தில் வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகளில் வரும்போது எப்படிப்பட்ட மாற்றங்களை அவரால் கொண்டு வர முடியும் என்று நாம் ஒரு சில வசனங்களை வைத்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து சொல்றது மாதிரி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை இயேசு புதிய ஏற்பாட்டிலும் அவர் இந்த பூமியில் வாழும்போது அவர் வாசிக்கிறார். இந்த புஸ்தக சுருளை அவர் வாசிக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இப்போ சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல செய்தியுமே கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய செய்தி எல்லாமே நஷ்டம், இழப்பு, ஆபத்து, பயம், கேள்விகள், நம்பிக்கையின்மை, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை தான் நாம் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ முதலாவதாக இயேசுடைய ஊழியம் எந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அப்படி என்றால், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்தியே கேள்விப்படாத நிலையில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இயேசு சுவிசேஷத்தை பிரதானமாக கொண்டு போகிறார். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் இயேசுவனுடைய சத்தம், ஊழியம் அதிகமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக நம்ம படிக்கும்போது, இருதயத்தில் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு உடைக்கப்பட்ட பூமியில் நம்ம வாழும்போது நம்முடைய உறவுகள், சூழ்நிலைகள் மிக எளிதாக நம்முடைய உள்ளத்தை உடைத்து விடுகிறது. யாருமே சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில் என் இருதயம் ஒரு நாளுமே உடைக்கப்படவே இல்லை என்று யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் இயேசுடைய கண்கள் அந்த இடத்துல தான் போகிறது. நொறுக்கப்பட்ட இருதயம் எங்கே இருக்குதோ அவங்களை தான் அவருடைய மனம் பிரதானமாக நோக்கி போய்கொண்டிருக்கிறது.
ஏன்னா வியாதி இருக்கிறவனுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் நான் இந்த பூமியில் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அவங்களுடைய சூழ்நிலை அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கும். சுதந்திரமாக போவதற்கு முடியாது. அது ஒருவேளை ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம். அடுத்ததில் நம்ம பார்க்கிறோம், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும். அப்போ சிறைப்பட்ட அனுபவம், கட்டுண்ட அனுபவம், இதெல்லாம் என்ன அப்படின்னா விடுதலையோடு செயல்பட முடியாத நிலை. ஒருவேளை ஒரு சில நபர்கள் நமக்கு முன்னால இப்படி ஒரு சூழ்நிலையை வைத்திருப்பார்கள், நம்மை செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருப்பாங்க. அல்லது ஒருவேளை நம்முடைய சுபாவமாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கலாம். எந்த காரியம் நம்ம இயல்பாக செயல்பட முடியாதவர்களாக மாற்றுகிறதோ அதை தான் சிறைப்பட்ட ஒரு சூழ்நிலை, கட்டுண்ட ஒரு சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அடுத்த வசனத்தில் உள்ள பின்பகுதியை நம்ம பார்க்கிறோம். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அநேகர் இன்னைக்கு துயரத்தில் நாம் காணப்படுகிறோம். 3ஆம் வசனத்தில் கூட சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். இப்போ துயரம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சீராக இருக்காது. நம்முடைய அடிப்படை காரியங்களை கூட நம்ம செய்வதற்கு நமக்கு ஒரு உற்சாகம் இல்லாததாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து நான் படிக்கும்போது, உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை தருகிறேன். சாம்பல் என்று சொல்லும்போது அது என்னது? ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டால் கூட அந்த பேப்பர் இருக்கும். ஆனால் அந்த பேப்பரை கொளுத்தி போட்டுட்டோன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதை எதுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, பிரயோஜனப்படுத்தவே முடியாது. அப்போ சாம்பல் என்று சொல்லும்போது ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலையைத்தான் சாம்பல் என்று நாம் சொல்லுகிறோம். இனி இதை வைத்து, இந்த பொருளை வைத்தோ இந்த நபரை வைத்தோ யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லும்போது தான் அதை சாம்பலுக்கு ஒப்பிட்டு நாம் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, துயரத்திற்கு பதிலாக, துயரப்பட்டு எதுவுமே செய்யாத நிலையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஆனந்த தைலத்தை, ஒரு சந்தோஷத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவி உடைந்து போய் காணப்படுகிறது, ஒடுங்கி காணப்படுகிறது, குறுகி காணப்படுகிறது. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு துதியின் ஆடையை அவர் கொடுக்கிறார். இந்த ஊழியங்களை செய்வதற்காக தான் இந்த பூமியில் நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ உடைக்கப்பட்ட வாழ்க்கையில் இயேசு வரும்போது இந்த வசனங்களில் நம்ம தியானித்த எல்லா காரியங்களும் நிறைவேறும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதி உடைக்கப்பட்டு காணப்படுகிறது? எந்த பகுதியில் இயேசு வேண்டும்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இயேசுவை பாவம் மன்னிப்பு கேட்டு என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. அது மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு காணப்படக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றையுமே நம்ம அவருடைய கருத்தில் கொடுக்கும்போது தான் அவர் நம்மை உடைந்த பாகங்களை எல்லாம் எடுத்து அதை சீர்பட செய்து ஒன்றாக பொருத்தி ஒரு புதிய வடிவம் அமைத்து ஒரு புதிய ஒரு பாத்திரமாக வனைந்து ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? நம்மை பிரயோஜனப்படுத்துவார். அப்போ இயேசு வரும்போது ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கம் கிடைக்கிறது, ஒரு புதிய செயல்பாடு கிடைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடைக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் நம்ம இயேசுவினுடைய கரங்களில் நம்ம கொடுக்கலாமா? அதற்காகவே அவர் இந்த பூமியில் வந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, இந்த பூமியில் எங்களுடைய உடைந்து போன இருதயத்தை சரி செய்யவும், உடைக்கப்பட்ட எங்களுடைய ஆவியை சரிப்படுத்தவும், எங்களுடைய உறவுகளை சீர்படுத்தவும், எங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு விடுதலையை தரவும், எங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கவும், எங்கள் சூழ்நிலையில் நல்ல செய்தியை கூறவும் நீங்கள் வந்திருக்கிறீங்களே. எங்களுடைய சாம்பல்களை எல்லாம் நீங்கள் சிங்காரமாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த பகுதியில் இந்த நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பகுதியில் இயேசுவின் பிரசன்னம் நிறைவாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து நீங்கள் வனைந்து ஒரு புதிய பகுதியாக மாற்றி புதிய கிருபைகளினால எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன்.
அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.